ஹலோ எவ்ரிவன், வெரி குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் ஏர்லி மார்னிங் ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஃப்ரைடே மார்னிங் ஐ woke up அரௌண்ட் 5:45. சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5:45 ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃப்ரைடே மார்னிங்கோட பூஜை வந்து பண்ணலாம். எவ்ரி ஃப்ரைடே இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டு பூஜை பண்ணுற பழக்கம் வந்து எனக்கு கிடையாது. ஸோ நெய்வர்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3:30 to 5:30க்குள்ளே வந்து அவங்க பூஜை எல்லாமே முடித்தாங்க. அவங்க கோவிலில் போய் வந்து செஞ்சாங்க. பட் நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சன் ரைஸ் ஆகிற டைமில் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ சன் ரைஸ் ஆகிற டைம் வந்து நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து 6:38 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன் ரைஸ் ஆகிற டைமில் வந்து நான் பூஜையை வந்து ஆரம்பித்தேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பூஜை செய்யலாம். ஸோ இந்த மாதத்துல வந்து பூஜை செய்யும்போது எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணி விளக்கேற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழைப்பழத்தை தண்டிலிருந்து எடுத்த அந்த பஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த காட்டன் வாழைப்பழ தண்டிலிருந்து காட்டன் செஞ்சுட்டு நம்ம வந்து விளக்க வந்து ஏற்றலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 6:38 வந்து ஆயிருக்கு. ஸோ இது வந்து விளக்கெண்ணெய், ஸோ எள்ளெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, எள்ளெண்ணெய். ஸோ அண்ட் இது வந்து வாழைப்பழ ஸ்டெம்லேருந்து எடுத்த காட்டன் இது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து வச்சு நம்ம இன்றைக்கி விளக்கேற்றலாம். காலையில் பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தேன். நான் காலையில் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிக்கிற பழக்கம் இருக்குது. பிகாஸ் வந்து அந்த மாதிரி வார்ம் வாட்டர் குடிக்கும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் மைண்ட். அண்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேப்பில் பாலை வந்து குடிச்சிட்டு அகைன் வந்து நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் எங்கள் இட்லி மாவு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இட்லி, தோசை அப்படின்றது வந்து எவ்ரிடே நாங்கள் இட்லி, தோசை வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சமைக்க மாட்டோம். வேறு ரெசிபீஸ் தான் செய்வோம். பட் இன்றைக்கி வந்து நாங்கள் இட்லி செஞ்சிட்ருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி இட்லி, தோசை எவ்ரி மார்னிங் வந்து இட்லி, தோசைக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனிவே இட் இஸ் அகைன் ரைஸ். ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் இட்லி தட்டை கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து தடவிக்கலாம். நீங்கள் யாராவது என்னோட யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து அந்த மிஸ்டேக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் யூடியூப் சேனலில் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து தடவியாச்சு. ஸோ இட்லி பேட்டர் வந்து இதில் ஊற்றலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன். இட்லி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. என்ன மிஸ்டேக்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது இட்லி. இட்லி பாத்திரத்தில் இந்த பேட்டர் வந்து ஊற்றியாச்சு இந்த பிளேட்ஸில். நம்ம வந்து இப்போ அந்த வெசலை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து நான் வாட்டர் வந்து பாயில் பண்ணியிருக்கேன். வாட்டர் நல்லாவே பாயிலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பிளேட் வந்து அந்த வெசலை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிட்டை க்ளோஸ் பண்ணி இது கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்கலாம். மீன்வெயில் வந்து நான் சாம்பார் செய்கிறதுக்காக இங்கே பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ பருப்பு வந்து நல்லாவே வெந்திருக்கு. அதுக்கான வெஜிடபிள்ஸை வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா முருங்கைக்காய் அண்ட் பிரிஞ்சால் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், டொமேட்டோ அண்ட் தால் வந்து நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் தாளித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆனியன் அண்ட் கறி லீவ்ஸ் போட்டு கொஞ்சமாக வந்து ஜீரா போட்டு தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேகணும் அப்படின்னா நார்மலான வாட்டரில் வந்து வேக வைக்கணும். பருப்பு வந்து இப்போவே போடக்கூடாது. ஏன்னா பருப்பு போட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ சரியாக வந்து வெஜிடபிள்ஸ் வேகாது, கொஞ்சம் சீக்கிரம் வந்து வேகாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெஜிடபிள்ஸை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நார்மலான வாட்டரில் வந்து வேக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம தால் வந்து இதில் போடணும். ஸோ இப்போ தால் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம். இது தால் இல்லை, ஜஸ்ட் அந்த எக்ஸசிவ் வாட்டர் வந்து நான் செப்பரேட்டாக வச்சுருந்தேன், அந்த வாட்டர் மட்டும்தான். ஸோ இப்போ இட்லி வந்து வெந்திருக்கு, நல்லா செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நல்லாவே வந்து வெந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், வெஜிடபிள்ஸ் வந்து வெந்திருக்கா அப்படின்றது கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும். இப்போ வந்து நம்ம புளியை இதில் கரைச்சி ஊற்றலாம்.
நான் தால் சாம்பார் செய்யும்போது தால் வந்து கடைய மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு தால் கடையிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். அதனால் ஒரு வாட்டி வந்து மிக்ஸிக்கு போட்டுப்பேன். ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் வந்து அது பிளெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வெறும் தாலை வந்து மிக்ஸிக்கு போட்டு அதை வந்து பிளெண்ட் பண்ணி இதில் ஊற்றுவேன். இதில் எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல. பிளெண்ட் பண்ணும்போது வெறும் தால் மட்டும்தான். அந்த எக்ஸஸ் வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி வெறும் தாலை வந்து ஜஸ்ட் மிக்ஸியில் ஒரு 2 செகண்ட்ஸில் வந்து அது வந்து பிளெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதோடு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தால் வந்து நம்மளுக்கு வாயில் வந்து படாது. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த சாம்பார் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ இட்லி வந்து ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இதை எடுக்கலாம். காலையில் வந்து நான் சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து சீக்கிரம் சமைச்சு அண்ட் ஒரு 8:30க்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னும் நான் லாகின் ஆகிற டைம்குள்ளே வந்து மத்தியானத்துக்கு சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஸோ நான் ஆஃபீஸ் லாகின் டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:30. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் மத்தியானத்துக்கான சாம்பாரையும் ரெடி பண்ணிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மத்தியானம் சாப்பாடும் காலையிலே வந்து நான் ரெடி பண்ணி வச்சேன். இது வந்து கோட் மில்க் சோப்பு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் லாகின் டைம் வந்து 45 மினிட்ஸ் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே வந்து மத்தியானத்துக்கான சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டில் கார்டு இருந்தது. அது ஆஃபாக கட் பண்ணிவிட்டு வெறும் ஆஃப் இன்றைக்கி யூஸ் பண்ணுவோம். ரிமைனிங் ஆஃப் வந்து நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம் இன்னொரு நாளைக்குன்னு சொல்லி பாதி எடுத்து வச்சு அண்ட் பாதி வந்து குழம்புக்காக இங்கே நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பாட்டில் கார்ட் வந்து இன்னும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் மெச்சூர்டான பீன்ஸ் வந்து இங்கே வேக வச்சுருக்கேன். ஸோ ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அதில் ஒரு 6 ரெட் சில்லிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பாட்டில் கார்டை வாஷ் பண்ணி அந்த ஆல்ரெடி வந்து குக் பண்ணியிருக்கிற அந்த பீன்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் 1 விசில் போதும். ஆஃப்டர் 1 விசில் வந்து பாட்டில் கார்டு நல்லாவே வெந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இந்த வேக வச்ச ரெட் சில்லிஸ் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து இது மிக்சர் ஜாரில் வந்து போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து நான் பீன்ஸோட அந்த சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து வேக வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டு அண்ட் மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பெப்பர்கார்ன் வந்து ஒரு 6 to 7 அண்ட் ஒரு கார்லிக் அண்ட் ஒரு ஆஃப் வந்து கோகோனட். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து அந்த ரெட் சில்லிஸ் ஒரு 6 to 7 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ஒரு ஸ்பூன் வந்து நார்மல் ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 1 ஸ்பூன் சோக்ட் ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் குழம்புக்கு வந்து நம்ம எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். வித்தவுட் ஆயில் தான் இந்த குழம்பு வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விடலாம். ஒன்ஸ் வந்து அது கொதித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதித்தாலே போதும். நம்மளுடைய பால் குழம்பு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய்.